பெல் சத்தமா? ஐம் சீரியஸ்லி மேன். இங்க இருக்கிறவங்க பூஜை பண்ணிட்டே தான் இருப்பாங்களா? இப்போ நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இந்த பெல் சத்தம் எங்க இருந்து வருது? உனக்கு கேக்கல? பெல் சத்தம் முதல்ல எழுதுற. ஓ ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. உனக்கு ஒன்று சொல்லவா? உனக்கு அதிகபட்சம் திட்டுறது தவிர வேற எதுவுமே தெரியாதுல்ல? பார்க்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஓ வாவ், திஸ் இஸ் அமேசிங். கொஞ்சம் கீழேயும் பிடிச்சு விடுங்களேன். அது ஸ்பைன். என்னது? ஆமாமா, இந்த இடத்துல. சரி சரி. இது சூப்பர்பா இருக்கு. சரி சரி, ரொம்ப நன்றி. இவளை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மகாராணி இன்னும் என்னென்ன செய்ய வைக்க போறாளோ தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தனியா பேசுறீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் பிடிச்சு விடுங்க. சரி சரி. ஓ யூ நோ வாட், நீங்க இந்த வீட்டு வேலை செய்யறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மசாஜ் பார்லர் திறந்துருங்க. என்ன என்ன எதை திறக்கணும்? இந்த இந்தியால அதை என்ன சொல்லுவாங்க? உடம்பு பிடிச்சு விடுற கடை. இங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு கேட்டரிங் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. அதான் இந்த சமையல் சமைச்சு எல்லாருக்கும் போடுவாங்கல்ல, அதான். ஆமா, இந்த ஷாலினிய நீ சமைக்க சொன்னியாமே, நான் கேள்விப்பட்டேன். உங்க முதலாளி அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, புரியுதா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஷாலினி மேடம், நீ அவங்க கிட்ட சமைக்க சொல்லியிருந்தல்ல? ஆமா, அதுக்கு அது வந்து என்னன்னா, அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல, அதான். என்னாச்சு? என்னோட ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரெஸ் இறங்குது. இட்ஸ் ஃபீலிங் அமேசிங். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். மயூரா, பிரீத். மன்னிச்சிடுமா, தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. சாப்பாடு வர வரைக்கும் நான் மாலிஷ் பண்றேன். ஓகே ஓகே, தட்ஸ் எனஃப். துர்வா, ப்ளீஸ் அழாத, ப்ளீஸ் அழாத. மைராக்கும் மம்மி மாதிரி காரம் சாப்பிட பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன். இப்ப அதனால என்ன? ஆனா அவங்கள உங்க மம்மி தானே அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க உங்க மம்மி மாதிரி வேற வேற விஷயத்துல சேம் டு சேமா இருக்கலாம்ல. எந்த மாதிரி? எந்த மாதிரினா ஃபேஸ் விஷயத்துல. ஆனா கேரக்டரா அவங்க தலைகீழ இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்பாக்கும் பாட்டிக்கும் கூட தான் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாட்டி ரொம்ப தைரியசாலியானவங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆனா அப்பா எதை பார்த்தாலும் பயந்துட்டு இருப்பாரு. மம்மி பாட்டியை விட ஜாஸ்தி. அப்படி இருந்தாலும் எல்லாருமே ஒன்னா தானே இருக்காங்க. அப்படி இருக்கலாம். அதனாலதான் மயூரா வேற மாதிரி இருக்காங்க. ருத்ரா தம்பி, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க? பாவம் துருவா. மயூரா பார்வதியா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவ பார்வதி மாதிரியே இருக்காளே. அவன் வளர்ந்தா கண்டிப்பா புரிஞ்சுப்பான். மயூரா பார்வதி மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவனுக்கு புரிய வைங்க. நல்ல பொண்ணு அவ. அவளை பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய மனசுல சஞ்சலம் ஏற்படும். சீக்கிரம் அவ இங்கிருந்து போயிடுவா. அவ இங்க இருந்து போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா அண்ணி? அவ போக மாட்டா. அவ புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ணி. அவ என்னோட பாரு கிடையாது. அவளால எதையும் புரிஞ்சுக்க முடியாது. அவ ஒரு பணக்காரனோட தலகணம் பிடிச்ச பொண்ணு. அவ விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கணும். அவளை அப்படிதான் வளர்த்திருக்காங்க. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அவகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறா. மனுஷங்களோட உணர்வுகள் என்னன்னு அவளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாது.
அவ இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும், அவ்வளவுதான். இதையெல்லாம் அவளால புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவ என்னோட பாரு கிடையாது. அதெல்லாம் விடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அவ அமெரிக்காவுக்கு போயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. துருபாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அதை எப்படி பண்ண போறேன்னு தான் எனக்கு தெரியல. இவ அழாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். Oh God. நான் என்ன சண்டைக்காரியா? நான் ஒண்ணும் அவ இல்ல. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் அந்த காரத்தையே சாப்பிட்டேன். அப்புறம் இப்ப என்னாச்சு? வயித்தை பிடிச்சிட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. ஆனா அந்த ஸ்டூபிட் இடியட் என்ன பண்ணா? என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவனை கண்டிப்பா நான் பழி வாங்கியே தருவேன். நான் பாட போற பாட்டுல அவன் இந்த வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட போறான். யா, இது வேற கசப்பா இருக்கு. அது எப்படி நான் பண்ண பருப்பு குழம்பு சொதப்போ? நான் இது எவ்வளவு ஆசையா பண்ண தெரியுமா? உண்மையாவே காரமா தான் இருக்கு. உண்மையிலே காரமா தான் இருக்கு. அத்தம்மா, இந்த வேலை நீங்க தானே பண்ணீங்க? நான் பண்ண பருப்பு குழம்புல வேணும்னே மிளகாய் பொடி கலந்துருக்கீங்க. ஏய், ஊறுகாய விக்கும் போது உன் மூளையும் சேர்த்து வித்துட்டியா? எனக்கு எங்க டைம் இருக்கு? ஆனா ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு மருமகளே. ஏன்னா இந்த கொடுமையான சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த மைரா நிச்சயமா கேட்டரிங் கான்ட்ராக்ட எனக்கு தான் கொடுக்க போறா. அப்ப இந்த வேலை நீங்க பண்ணலனா வேற யாரு பண்ணிருப்பாங்க? இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் கையிலோடதாச்சே. கையில் இதுக்காக கிச்சனுக்கு வந்தா? ஏன் வந்தா? அப்படின்னா இந்த வேலை கையலோட வேலை தானா? நான் அவளை சும்மா விட மாட்டேன். கயல், கயல், இரு ஒன்னு வச்சுக்கிறேன். அப்படியே பாட்டி மாதிரியே இருக்கா பேத்தி. ஏ ஷாலினி, உன் தலையில இப்ப எவ்வளவு பெரிய இடி விழப்போதுன்னு பாரு. அதுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் இப்ப பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். பாத்துக்கிட்டே என்னையாடி நீ வேலைக்காரின்னு சொன்ன? கயல், சாப்பாட்டுல மிளகா பொடி நீ தானே போட்ட? சொல்லு, இந்த வேலையை பண்ணது நீ தானே? ஏன் இப்படி பண்ண? மம்மி, இல்ல மம்மி, அது வந்து சித்தி, அது வந்து அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்ல வந்தான். என்ன விஷயம் அது சொல்லு. தெரியும், ஏன் கனவு கலைஞ்சு போன உடனே நான் எப்படி கத்துவேன்னு கண்டுபிடிக்கதானே? உங்களாலதான் இன்னைக்கு என்னோட மொத்த பிளானும் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஷாலினி? ஒரு குழந்தை அடிக்க கைய ஓங்குற. ஏன்னா இந்த குழந்தை தான் நான் பண்ண சமையல காரப்பொடியை கொட்டிட்டா. நான் பண்ண பருப்பு குழம்புல மிளகா பொடி போட்ட இவதான். இவ குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஷாலினி, கொஞ்சம் நிறுத்து. குறும்புக்கார பொண்ணுன்றல, அதனாலதான் அப்படி பண்றா. அதுக்காகவா ஒரு குழந்தைய அடிக்க போற? லுக், ஐ நோ இது அம்மாவும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம். நான் இன்டர்ஃபியர் ஆக கூடாது. பட் ஐ எம் சாரி. இருந்தாலும் ஒரு குழந்தைய அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜஸ்ட் நான் உனக்கு சொல்லி தரேன் ஷாலினி. குழந்தைய அடிக்கிறவங்கள நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். எனக்கும் நம்ம அப்படி பண்ணவே கூடாது. ஓகே? இங்க வாங்க. சிட். நீங்க தான் அதுக்கு காரணமா? நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இவ்ளோ மிளகாய் கொட்டினது நீங்க தானா? என்னாச்சு? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்கலையா? அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்ப எதுக்காக அப்படி பண்ணீங்க? அது வந்து நாங்க ஏன் அப்படி பண்ணோம்னா உங்களுக்கும் எங்கள மாதிரியே காரம் சாப்பிட பிடிக்கும்னு நினைச்சிட்டோம், அதான்.